ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மேட்ரிமோனி வழங்கும் இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணையமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் நித்யா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் விஸ்வகர்மா வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக டீ கடை வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம்தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி இவங்களுடைய கணவர் ஒரு தீ விபத்தில் தவறிட்டதுனால இவங்க ஒரு பெண் குழந்தை வளர்த்திட்டு வந்தாங்க. அதாவது தனிமையிலே தாங்க இருந்தாங்க. அதனால் ஒரு பெண் குழந்தை தத்துக்கு எடுத்து வளர்த்திக்கிட்டு வந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைக்கு இப்போது அந்த பொண்ணுக்கும் திருமணம் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுறதுனால இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. அம்மா அப்பா வீட்டுக்கும் போகலைங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 2 ஏக்கரா காடு இருக்கிறதுங்க. அப்புறம் சின்னதாக டீ கடை வச்சு வீட்டிலே ரன் பண்ணிட்டு வராங்க. அதனால் இப்போ இவங்களுக்கு பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய பொண்ணு எல்லாமே சேர்ந்து கம்பல் பண்ணுறாங்க. அதனால் இவங்க மறுமணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அதனால் எனக்கு காசு பண்ணலாம் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னையும் என்னோடய பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு குணமான மணமகனாக வேணும். மாப்பிள்ளையோட குடும்பம் சாதாரண குடும்பமாக இருந்தாலே போதும், ஜாதி மதம்லாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒழுக்கமான மணமகனாக இருந்தால் மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா திவ்யஸ்ரீ. இவங்களோட வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் விஸ்வகர்மா வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 9ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருப்பூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு போனதுனால இவங்க இப்போது தனிமையில் தாங்க இருக்கிறாங்க. அம்மா அப்பா வீட்டில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அண்ணாங்க. அவங்களாம் திருமணமாகி தனித்தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுடைய அம்மா மட்டும்தாங்க இவங்களோட இருக்காங்க. அப்பா அவங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இவங்களுடைய அம்மாவும் இப்போ அங்கே போகிறதுனால இவங்களுக்குன்னு ஒரு நல்ல துணை தேடி திருமணம் பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு ஒரு முடிவில் இப்போ வரன் பார்த்துட்ருக்காங்க. அதனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படித்த மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, மாதம் ஒரு 10 to 15,000 சம்பளத்தில் இருக்கிற மணமகனாக வேணும். குடும்பம் ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நான் எல்லாத்தையும் விற்று எடுத்துக்கிட்டு அவங்களுடைய போகிறதுக்கும் நான் சம்மதம். திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் நம்மகிட்ட தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம ஃபோட்டோவை மறைச்சி போட்டிருக்கோங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.